வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். நான் கேன்சரை பற்றி பேச போகிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய உதவியாகும். சில பேர் தற்கொலை முடிவுக்கெல்லாம் போயிடுறாங்க இந்த கேன்சர்னால, இந்த வலி தாங்க முடியாமல். இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்குது நம்ம கையில். அது எல்லாருக்கும் போய் சேரணும். நீங்கள் ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. இது ஒரு உதவியாக நான் உங்கள்லாம் கேட்குறேன். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய கேன்சரை பற்றி போடுறேன், எல்லாருக்கும் போய் சேரட்டும். என்ன சொல்ல வரேன்னா, நானும் ஒரு கேன்சர் பேஷண்ட். கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தேன். கர்ப்பப்பை எடுக்கிறப்ப என்னோடய லிம்பர் எல்லாம் எடுத்துட்டாங்க. மேஜர் ஆப்ரேஷன். நான் 1.5 வருஷ காலமாக பீரியட் பிரச்சனையில் கஷ்டப்பட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பேன். எப்போ அந்த 1.5 வருஷ காலம் நீங்கள் பாருங்கள், எனக்கு கேன்சர்னு அவங்க சொல்ல தெரியல. பட் ஆனால் ஆப்ரேஷன் பண்ண ஒரு 3 மாதம் இருக்கிறப்ப கேன்சர்னு சொன்னாங்க. 1.5 வருஷமாகவே இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. அவங்க ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்லலை. கடைசி நிமிஷம் அந்த இதெல்லாம் செய்கிற வரைக்கும் வச்சுருந்தாங்க. அப்போ என்னோடய ஸ்டேஜ் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப 2 to 3 ஸ்டேஜுன்ட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ரிஸ்க்கு, நான் பொழைச்சி வரதுக்கு கஷ்டம்னாங்க. பட் கடவுளை என்னை அதுலேயும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க நல்லபடியாக. வந்துட்ட பிறகு நான் பெட்டில் இருக்கிறப்ப எனக்கு டாக்டர் சொன்னாங்க, இப்போயும் உங்களுக்கு இன்னும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1வது ஸ்டேஜ் E கிரேட்டு அப்படின்ட்டாங்க. ஆனால் கீமோ கேட்டதுக்கு நான் வேணான்ட்டேன், ரேடியோதெரப்பிக்கும் வேணான்ட்டேன். ரேடியோதெரப்பிக்கும் வேணும்னேன். பட் நாங்கள் போய் அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறப்ப அதெல்லாம் சரியாக வரல, நான் வேணான்ட்டேன். நான் ஆப்ரேஷன் பண்ண காலத்தில் 1 வாரம் காலம் கழித்து என்னோடய தையலை பிரிச்சுட்டாங்க ஃபுல்லாக வயிறுலேருந்து. ஏன்னா தண்ணி கோத்துக்குச்சு, சலம் வந்துருச்சு, எப்படி வந்துச்சு தெரியல அப்படின்னாங்க. 1 மாதம் 2 வாரம் நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன். என்னோடய வயிறு அப்படியே தம்பிக்காய் மாதிரி திறந்துருக்கும். அது ஓப்பன் ட்ரெஸ்ஸிங் செஞ்சாங்க. இவ்வளவும் தாண்டி நான் அதை 2 முன்னாடி தச்சு திருப்பியும் திறந்து நான் எல்லாத்தையும் காப்பாற்றி வந்துட்டு நான் நாட்டு வைத்தியம் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா எனக்கு எதுலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எதுவுமே நம்மளை காப்பாற்றாது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு நாட்டு வைத்தியத்தில் இருந்துச்சு. என்னான்னு சொன்னால் அப்போ நான் முடிவு பண்ணி நான் அந்த நாட்டு வைத்தியத்தை செஞ்சேன். 1 வருஷம் நாட்டு வைத்தியம் செஞ்சோம். எனக்கு பிரயோஜனம் இல்லை. என்னோடய நம்பிக்கை நாட்டு வைத்தியம் மட்டும் தான் கேன்சர்லேருந்து காப்பாற்றணும். பட் அதுவும் பலன் இல்லை. அடுத்த கட்டி வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. வந்த உடனே என்னை திருப்பி ஆப்ரேஷன் பண்ணோம், எல்லாம் செஞ்சு என்னை அனுப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ரிஃபர் பண்ணிட்டாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு. நான் நடக்க முடியாமல் வேறு அந்த 1 வருஷம் இந்த ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாமல் வேறு போச்சா. அப்போ நான் பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ண முறைப்படி எடுத்தேன். எனக்கு முதல்ல தெரியல, பிறகு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், படிச்சுக்கிட்டேன், நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன், முறைப்படி எடுத்தேன். எனக்கு 3 மாதத்தில் என் கேன்சர் கட்டி வந்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னை ரிலீஃப் பண்ணி திருப்பி ரிஃபர் பண்ணிட்டாங்க என் கையில் சூறா கொடுத்து. இதோட சாவர வரைக்கும் நார்மல் செக்கப் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செய்வோம் அப்படின்னு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஓகே ரிலீஃப்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் சாப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க. நம்மளுக்கு நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணணும். கேன்சர் பேஷண்ட் சாப்பாட்டு வகையில் நிறைய விஷயம், ரொம்ப விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய நம்ம இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் அதுலேருந்து ரொம்ப சுருக்காக மீண்டு வந்தது காரணம் நான் முறைப்படி செஞ்சேன். எல்லாத்தையும் கரெக்டாக படித்து செஞ்சேன், எல்லாத்தையும் கேட்டு செஞ்சேன். சில விஷயம் எனக்கு டாக்டர்ஸ் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயம் என்னோட ஆராய்ச்சி நிறையா நடந்துச்சு, நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். இது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நிறையா என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நான் சின்னாங்க ரிக்கவர் ஆகி வந்துட்டேன் அதுலேருந்து. அதுக்கு எனக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது நம்ம பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டு. இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த கேன்சர் பேஷண்ட்ங்க டாக்டர் சொல்லிட்டாங்க கேன்சர், அடுத்த செக்கப்புக்கு நிற்கிறோம், அந்த மாதிரி நின்னீங்கன்னா அதுதான் நீங்கள் செய்கிற பெரிய தவறு. ஏன்னா அவங்க செய்கிற அந்த காலகட்டம், அந்த 4 மாதம் 3 மாதம் உங்கள் உடம்புல அந்த கேன்சர் பரவிடும். ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க டைம் எடுக்கும், உடம்பு வீக்காக உள்ளவங்களுக்கு பட்டுன்னு பரவும். ஸோ இது நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாமல் டாக்டர் சொல்லிட்டாங்க கேன்சர்னு வெயிட் பண்ணுறீங்க அடுத்த செக்கப்புக்கு. அதுக்குள்ளே கேன்சர் எவ்வளோ சுருக்காக பரவுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டுது. தயவு செஞ்சு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறையா அவசரப்பட்டு நீங்கள் அதை இதை எடுக்கிறேன்ட்டு காசை செலவு பண்ணாதீங்க. நம்ம பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் தவிர்த்து வேறு எது கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக காப்பாற்றணும்னு நான் சொல்லவே மாட்டேன்.
ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ நிறைய பேஷண்ட் நான் குணப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தெரியுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன், தயவு செஞ்சு எடுத்து கன்சியூம் பண்ணுங்க வேகமாக பரவுறதுக்குள்ளார அப்படின்னு. என் புலனம் நான் முன்னுக்கு போகிறேன், எனக்கு புலனம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். இன்னும் சில பேர் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பேருக்கு இது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லோருமே எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.